அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி மதுரைக்கு அனுப்பிச்சாங்க. மதுரையிலேருந்து எங்கள் ஐசியூஸ் வந்தோம். எக்மோர்லேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சு இங்கே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு பாப்பாவுக்கு ஆப்ரேஷன். பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் 24 நாள் 24 நாட்களான பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க? என்ன ஆப்ரேஷன்? வாழ்வு மாறி இருந்துச்சு. இதயத்தில் நுரையீரலில் இருந்த வாழ்வு மாறி இருந்ததுனால அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக இருக்கு பாப்பா. பிள்ளையா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பேபி. உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆனிச்சு? இப்போ ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ். 2 இயர்ஸா? இவங்க சொந்தக்காரம்மாவா? இல்லை, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். சொந்தக்காரங்களில் அந்த பிள்ளைக்கும் இப்படி ஏற்பட்டுச்சு. கிராமத்துலேருந்து தான் வரேன். என் பிள்ளை பொழைக்காதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டேன்னு எனக்கு காப்பாற்றி கொடுத்தாரு முத்து சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கும். அப்புறம் ஒரு 6 வாரத்துக்கு வந்து ஸ்கார் இருக்கும். they will possibly have to lose work. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரைட்டாகவே குழந்தைங்க வந்து within 1 or 2 days get back to ஸ்கூலுக்கு போக முடியும். அது இல்லாமல் அவங்க நார்மலாக ரொட்டீன்ஸ் நம்மளுடைய காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து மிஸ்ஸிங் ஸ்கூல் ஃபார் 6 weeks ஹை. ஸோ இன் ஆர் சென்டர் நாங்கள் வந்து எந்த ப்ரொசீஜர் வந்தாலும் எது பெஸ்ட்டோ அந்த குழந்தைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 70% ஆஃப் த ஹார்ட் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ வந்து இது மாதிரி வித்தவுட் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ கோவிட் பார்த்தீங்கன்னா தான் மாஸ்க் போட்டு இந்த மாதிரி கேத்லாப் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து சிக்காக வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உடம்புக்கு போகிற ஒரு பெரிய டியூப் அடப்பாக இருந்தது. ஸோ உடனடியாக பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றணும். அந்த டைமில் அந்த பேப்பில் வந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வி டூ டு சேவ் சில்ட்ரன்ஸ் லைஃப். ஸோ சார் சொன்ன மாதிரி ப்ரீடம் பேபி, யூ கேன் see that a small baby. இந்த குழந்தை வந்து ஐசிஹெச் வந்து கொண்டு வந்தோம் ஆம்புலன்ஸில். இது ஸ்மால் டியூப் ஓப்பனாக இருக்குது. இது வந்து கேத்லாப். இதுதான் மெஷின் வந்து எக்ஸ்ரே மெஷின். சின்ன டியூப், அந்த 800 கிராம் பேபியில் ஒரு சின்ன டியூப் போட்டிருக்கோம் தொலை வழியாக. இது வழியாக வந்து ஒரு வயர் எடுத்து எக்ஸ்ரே மெஷினில் ஹார்ட்டுக்குள்ளே போய் இந்த சின்ன ஒரு கடலைப்பருப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் அது பிக்லோ டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டியூபை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டியூபை க்ளோஸ் பண்ணலைன்னா அந்த குழந்தைக்கு வந்து வென்டிலேட்டரில் இருக்கும். லாங் டேர்ம் வென்டிலேஷன் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ண உடனே குழந்தை முடிஞ்ச ஆப்ரேஷன் டியூப் எடுத்துட்டோம். இந்த பாப்பா வந்து திருப்பியும் அந்த என்ஐசிக்கே போகிறாங்க. ஸோ ப்ரீடம் பேபிஸ்க்கு வந்து பர்டிகுலராக 600-800 கிராம் இருக்க பேபிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ரீசன் வி டூ வித்வுட் சர்ஜரிஸ் ப்ரொசீஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேல்வ்ஸ் வளர்ந்தவங்க வந்து கொஞ்சம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டு பிறகு ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வேல்வ் பழுதாகும். அவங்களுக்கு வேல்வ் வந்து இந்தியாவிலே முதல்ல இப்போ நான் டாக்டர் செங்கட்டில் சேர்ந்து பண்ணோம். அது மூலமாக வந்து வி கெட் அ நியூ லைஃப். தான் வேல்வ் தெரிஞ்சுங்கன்னா வேல்வ் வந்து ஃபங்க்ஷனல் வேல்வ். இதை வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். வித்தின் about 1 year, within 1 day they go home and they will fine. ஸோ இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வேல்வ் இம்ப்ளான்டேஷன்ஸ் அப்ரோச் சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன ஒரு வீடியோ பதிவு. டக்கல் ஸ்டென்டிங்னு ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் இருக்குது. பிறந்தவொடனே குழந்தை ப்ளூ ஆயிடும். அந்த குழந்தை ப்ளூ ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா லங்ஸுக்கு போகிற ரத்தம் போகாமல் இருக்கனால நம்ம அது ஒரு டியூப் பிடின்னு ஒரு டியூப் க்ளோஸ் ஆகிட்டே வரும். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டென்ட் மாதிரி ஒன்று போட்டால் குழந்தை இறந்து போயிடும். அதை வந்து எமர்ஜென்சியாக பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஸ்மாலஸ்ட் குழந்தை 1.19 kg பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பதிவு. உலகிலேயே முதல் முறையாக எடை குறைந்த பச்சிளம் குழந்தைக்கு இதய சிகிச்சை அளித்து சென்னை அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். திண்டிவனத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் ரேவதி தம்பதிக்கு கடந்த ஜனவரி மாதம் பிறந்த ஆண் குழந்தை 1200 கிராம் எடையே இருந்தது. அடிக்கடி உடல்நிலை குன்றிய குழந்தைக்கு இதயத்தில் இருந்து நுரையீரலுக்கு ரத்தம் செல்ல வழி இல்லாதது பரிசோதனைகள் தெரிய வந்தது. குழந்தைக்கு இதய சிகிச்சை அளிக்க முடிவெடுத்த சென்னை அப்போலோ குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர் முத்துக்குமார் தலைமையிலான குழு குழந்தையின் தொடைகள் துளையிட்டு அதன் மூலம் அதிநவீன முறையில் இதயத்தில் சிகிச்சை அளித்தனர். எடை குறைந்த குழந்தைக்கு இதய சிகிச்சை அளித்தது உலகிலேயே இதுதான் முதல் முறை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர் முத்துக்குமாரின் பெயரையே குழந்தைக்கு சூட்ட இருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேனேஜ்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சரி, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி இவ்வளவு குழந்தைகளை நம்ம சேவ் பண்ணிடலாம். இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்தியாவோட எதிர்காலம் என்னாகும், அந்த ஃபேமிலியோட எதிர்காலம் என்னாகும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பெட்டராக ட்ரீட் பண்ணதுனால அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ.